இப்போ இப்படி அமைதியாக சுற்றிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். இந்த மலை காடு எல்லாமே, ஏன் இந்த சிட்டி கூட. ஆனால் இந்த மாற்றங்களுக்கு விதிவிலக்காக இருக்கிற ஒரே விஷயம் காதல். என்னதான் இந்த காதலை அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் காலங்காலமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாலும் காதலும் மாறல, காதலிக்கிற விதமும் மாறல. அப்படி மாறாத காதல் கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவன் தான் விச்சு, ஆஸ் நோன் அஸ் விஸ்வநாதன். இவனை பற்றி சொல்கிறதுக்கு இவன் பேரை தவிர பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் சச்சு. இவளுக்கு சச்சுன்னு போட்டதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அவனை விச்சுன்னு போட்டதுனால தான் இவளுக்கு சச்சுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த கதையில் அடிக்கடி சூச்சுன்னு நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு கதையை கவனிங்க. இவளுக்கு இந்த கதையில் மொத்தம் 2 வேலை தான், சமைக்கிறது, காலேஜ் போகிறது. அதை தாண்டி இவளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. நம்ம ஹீரோ விச்சுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவ பேரு அம்மு. இவன் மெயின் வேலையே இவன் வாழ்க்கையில விளக்கேத்துறங்கிற பேர்ல பந்தத்தை கொளுத்தி அதுல குளிர்காயணும். அதுக்கப்புறம் அவன்கிட்டயே வந்து நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இவளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்துடும். சிவா, இவன் எதுக்கு இருக்கோம் ஏன் இருக்கோன்னு தெரியாம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் விச்சு கூட இருக்கான். அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் காரணம் இவன் தான், அவன் பிரச்சனையில இருந்து தப்பிக்க காரணமும் இவன் தான். இவ தான் கதாநாயகி ரிச்சு. இவளை பற்றி சொல்ல நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் வெளியில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய சிங்கப்படம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இவள் வாழ்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க. சின்ன வயசில் இருக்கும்போது திருச்செந்தூர் போனப்போ அவள் அம்மா இடுப்பில் இருந்து தெரியாமல் கீழே வலிக்கி விழுந்துட்டான். மண்டையில் ஹெவி அடி. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய சிங்கப்படம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பேற்பட்ட ரிச்சு ஏன் இந்த விச்சுவை லவ் பண்ணுறா, அம்மு ஏன் இவங்க வாழ்க்கையில் பந்தத்தை கொடுத்துறா, பார்க்கலாமா? தோ சம்மந்தம் இல்லாமல் மட்ட மதியத்தில் நாயை வாக்கிங் கூட்டு போகிறான்ல, இவங்கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னடி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமாம், கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இவன் ஓகே ஆனவன்னு. இப்போ இப்படி தான் சொல்லுவேன், அப்புறம் வந்துட்டு இவன் செட்டே ஆக மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஹே இல்லடா, சரி சரி நான் பேசுகிறேன். சொல்லு. ஏய் இங்கே. ஹாய் விச்சு, ஐம் ரிச்சு. ஹாய் ரிச்சு, ஐ அம் ரிச்சு. சூச்சு போயிட்டு வாங்க. ஐயோ அது இல்லைங்க, ரிச்சு ரிச்சு. வாங்க உட்காருங்க. சார் ஆர்டர் சார், மெனி மோர் ஐட்டம்ஸ் ஆர் தேர், ஆர்டர் பண்ணுங்க. அழகா இருக்கு. காதோல் வேற பண்றானே சார். சார் டேய், அந்த டேபிளுக்கு தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் பாருங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சார். ஒரு வேளை நம்மளை தான் சொல்கிறோம். சைடாக பாருங்கள் சார், தெளிவாக தெரியும். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. மேடம் ஆர்டர் பண்ணுங்க மேடம். இட்ஸ் ஓகே, நீங்களே பண்ணுங்க. சார் ஆர்டர் சார். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க மேடம். ஆர்டர் ஓகே, ஐம் ஆல்ரைட். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு ஓகே தான். ஆர்டர் பண்ணிட்டு காதல் பண்ணலாம்ல? என்ன எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கிறா? எவ்வளவு ஒரு அமைதியான பொண்ணா இருக்கா. என்ன உங்க கடையில் எல்லாமே 100 ரூபீஸ்க்கு மேலே இருக்கு? 100 ரூபீஸ் கம்மியாக சாப்பிட்டு வச்சுட்டு போனது தான் இருக்கும். என்ன சொன்ன? ஐயோ என்ன சொன்ன? சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்களை சொல்லுங்க மேடம். என்ன கேட்டா என்ன சொல்றீங்க? அது எப்படி உங்களை சொல்லுங்க மேடம். ஆர்டர்ல என்ன? 2 மில்க் ஷேக் கொடுங்க சார். போ சார். ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஆர்டர் காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு பால் குளிக்க வரும் மேடம். மேடம் மெனு கார்டு மட்டும் பாரு. சண்டை போடுறா. தேங்க்யூ சார். யுவர் ஆர்டர் வில் பி இன் 5 minutes. ஹேவ் அ நைஸ் டே.
மோசமாக போங்க. இருக்குடி மொட்டை. உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. போங்க. நீங்களும் போங்க. வீட்டில் எல்லாரும் வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் தளபதி ஃபேன் தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் என் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கீங்களே. அதான் நல்லா இருக்கு. So sweet. இருங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ இட்ஸ் ஓகே, நானே பே பண்ணுறேன். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மீட் அப்போ எப்பயுமே பசங்க தான் பில் பே பண்ணணும். ஓ, அடிக்கடி மீட்டிங் போவீங்களோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருந்தா போயிருக்கலாம், பில் பே பண்ணியிருக்கலாம். அதை சொன்னேன். போங்க போங்க போங்க. காதல் மேல காதல் வந்து சேர கூட போல எந்த நெஞ்ச கீர வாழலாமே என்றும் என்றும் காதல் என்ற காலம் கடக்குமே மலை வானூரா காதல் வாழலாமே நேற்றும் என்றும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. இன்னொரு காபி சாப்பிட்றீங்களா? ஐயோ அது இல்லைங்க, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ எனக்கு என்ன சொல்றேனே தெரியலையே. தேங்க்ஸுங்க ரொம்ப. உண்மையதான் சொல்றீங்களா? உங்களுக்கு ஓகேவா? We'll get married. நான் கமிட்டட் ஆயிட்டேன். ஏங்க எனக்கு என்ன சொல்றேனே தெரியலங்க. அதாங்க அந்த 3 வார்த்தை. என்னதுங்க? போங்க, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி நானே சொல்றேன். சொல்லுங்க. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சேன். I love you Vichu. I love you too. அப்புறமா போங்க. I love you too. அப்படி பிறந்திருந்தா அது உனக்கு ஆண்டிடா. ஏய் அடங்குடி. நீ அடங்கடா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நேற்று இந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தது ஆட்டோ கொஞ்சம் ஓவராக இருக்கு. அதெல்லாம் அப்படித்தான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோன்னு அழகாக தெரியலையேடா.
எங்க உன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணு. சரி சரி, இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்க நல்லா இல்லைன்னு சொன்னேன். மேபி நேரில் பார்க்க நல்லா இருந்திருப்பாளோ என்னவோ. அது என்னடா பேர்? ரிச்சு விச்சு போ. ஐயோ பிரதர், ஃப்ரிட்ஜில் புடலங்கா இருக்குது, எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். உனக்குலாம் கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சு. ஒரு நாள் உன்னை பார்த்துக்கிறேரு. சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் வெளியே போகிறேன், சமைச்சு வச்சிட்றேன், சாப்பிட்டுக்கோ. எங்கே போகிற? ஏன் நேற்று நீ போனியே, என்கிட்ட சொல்லிட்டா போனேன். சிப்பா போட. ரிச்சுமா. ஹலோ. அம்மு. அப்புறம் சார் ஒரே ரொமான்டிக் மூடில் இருப்பீங்க போல. ஆமாம், கொஞ்சம் ரொமான்டிக் மூடு தான். சரி ரொம்ப வெக்கப்படாத. நேரில் பார்த்து பேசிட்டு வந்தியே, எப்படி இருந்தா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்க்கும்போது அழகாக இருந்தா. அப்புறம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தா. டே ரொம்ப பண்ணாதடா. அழகுனால அழகு, அப்படி ஒரு அழகுனா பார்த்துக்கோ. நேற்று எப்படி மற்ற பொண்ணுங்கள்ட்ட வலிவியே அப்படி வலிஞ்சியா இல்லை டீசெண்டாக பிஹேவ் பண்ணியா? அதெல்லாம் டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணேன். நான் கூட சொதப்பிட்டியோன்னு நினச்சேன். அப்படி ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட பேசும்போது யாராவது சொதப்புவாங்களா? அவகிட்ட பேசுனதே ஒரு தனி ஃபீல் தெரியுமா? ஐயோ டே முடியலடா. சரி, நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டாக உட்காந்ததுக்கப்புறம் தான் உட்காந்தேன். அவள் காஃபி குடிச்சு முடிக்கிற வரை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணேன். எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. சரி, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கோவப்படுற பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனால் அவள் கோவப்படும் போது கூட அழகாக தான் இருந்தா. உனக்கு அந்த திடீர்னு வெயிட்டர்கிட்டே சண்டைக்கு போயிட்டா. செம்ம தைரியமான பொண்ணு தெரியுமா? சரிடா சரி. அப்புறம் பில்லு கூட நான் தான் பே பண்ணேன். அடங்கொப்பம் அவனே. அவள் பே பண்ணுறதா சொன்னா, ஆனால் நான் தான் பே பண்ணுவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். மொத்தடே ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு. சும்மா நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க. என்னடி கெட்ட வார்த்தைலாம் பேசுற? யாழ் ஃபைட்டர் தெரியுமா, கொஞ்சம் பார்த்து பேசு. காமெடி பண்ணாதடா. என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? ஃபிக்ஸா? அதெல்லாம் ஃபிக்ஸ் தான். ஒரு நாள் வா, உனக்கு இன்ட்ரோ தரேன். சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு கால் பண்றேன். இரு ஒன்று கட் பண்ணிட்டான். இது வேற எந்த பேஜ் நம்பர்னு சொல்லி தொலைய மாட்டாங்க. ரிச்சு. ஹலோ பேபி, நான் கொஞ்சம் வேலையில் இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிட்டுமா? ஓகே பேபி. ஓகே பேபி. பேபியா? அதுக்குள்ளயா? ஐயோ, வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஹலோ, என்ன பண்ற? இல்லை, தங்கச்சி கீழே இருக்காளா, அதான் மேலே வந்து பேசுகிறேன். ஓகே. ஏரியா பக்கத்தில் வந்துட்டு போனீங்களா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்கா, அதான் கேட்டேன். சீ போங்க. சீ, நீங்களும் போங்க. சனியை ஏன்டி இப்படி பேய் மாதிரி பயமுத்துற? போடி ட்ரம்மு. சாரிங்க, தங்கச்சி பேய் மாதிரி வந்து பயமுறுத்திட்டா. நீங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டருங்க. நீங்களும் தான். சரி, அப்போ நான் ரகட் கேரக்டரா இருந்தா எப்படி இருப்பேன்னு சொல்லுங்க பாப்போம். பேபி. சொல்லு பேபி. நான் குளிக்க போறேன். போயிட்டு வா பேபி.
போறேன்னு சொன்னா நானும் கூட வரேன்னு சொல்றேன். ஏங்க உங்களுக்கு ரகல செட் ஆகாதுங்க. நீங்க இப்படியே சாஃப்டா இருங்க, அதாங்க நல்லது. ஏங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க? இல்லங்க வேணாங்க, விடுங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே பேபி, பாய், குட் நைட். ஏய், பாய்ன்னு சொல்லாத, அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே சொல்ல மாட்டேன். தேங்க்யூ பேபி, பாய், குட் நைட், பை பை. இப்போ மட்டும் பிரேக் ஆகாது. ஏய் ரிச்சு, இதுக்கு மேல இடம் இல்ல. ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் எங்க வீட்டில் பேசிட்டேன், நீங்க உங்க வீட்டில் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அப்போ உங்களுக்கு ஓகேனா எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஆர்சிபி கப் அடிச்சதும் வச்சுக்கலாம். ஆர்சிபி கப் அடிச்சதுமா? அவனுக்கு எப்போ கப் அடிக்கிறேன், நம்ம எப்போ மேட்ச் ஆடுறது? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொன்னங்க. அப்போ ஓகே. ஒரு பொண்ணு கையை பிடிச்சா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாங்க எல்லாரும். சோலா இல்ல. என்னடி பண்ற? ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு. ஏய் ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு. ஏய் உங்க அப்பனே வந்தாலும் அவனே சொங்க சக்கர மாதிரி சுத்த விடுன்றா. ஷாக் குடு. யாரோ காப்பாத்துங்க. ஷாக் குடு, ஷாக் குடு. அவனே தொடற ஒரு ரியாக்ஷன் தர மாட்டீங்கற. லூஸ் பண்ணி ஷாக் குடு, ஷாக் குடு, ஷாக் குடு. ஐயோ ஷாக் குடு. ஷாக் குடு. குடு குடு. டேய் டேய் ஏன் அப்படி ஓடி வர? போலீஸ் தூக்கிட்டு போறாடா. ஓடிறா. டேய் நில்லுடா டேய். நீ 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 எப்போ வந்த? இப்போதான் நான் வந்தேன். ஆமா, ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அதுவா, காலை பிடிச்சு. காலை பிடிச்சு என்னமா பண்ண? ஐயோ அவ இல்லண்ணா, நான் தான். நீயா? காலை பிடிச்சு. நீ என்ன பண்ண? நான் இருங்க ஒரு நிமிஷம்ண்ணா. ஒருவேளை ஏதோ இருக்குமோ? அவன் காலை பிடிச்சி சுத்தினா அதான் நாய் ஓடுது. காலை பிடிச்சி சுத்தினியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அதான் நான் எப்படி ஓடுதா? டேய் அடிச்சி இங்க வா. நான் கிளம்புறேன், பேக் எடுத்துட்டு வரேன். மச்சான் என்னடா மச்சான், உள்ள பேய் மாதிரி தலையில வச்சு போட்டு கால் ரெண்டு பிடிச்சி அப்படி ஷாக்குடு 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 அப்படின்னு பேய் மாதிரி கத்துறாடா. நான் விச்சு வெளியே கூட்டிட்டு போறேன். போயிட்டு வாடா. வேணாடா மச்சான், பயமா இருக்குடா, வேணாடா. ஆமா, எனக்கு வெளியே வேலை இருக்குமா? 2 பேருக்கு சேர்ந்து வெளியே வேலை இருக்குமா? நான் அப்படியே போயிட்டு வரேன். நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல. பயமா இருக்குடா, டே பயமா இருக்குடா. அதான் கூப்பிடுறாங்கல்ல மச்சான், போயிட்டு வாடா. போமா போங்க. மச்சான் நீ வாடா, நீ வாடா வாடா. மச்சான் விச்சு விச்சு டேய் 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 விச்சு. டேய் வாடா, காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, கொண்டு வந்து டிராப் பண்ணி ப்ளீஸ். போடி, நானே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். இப்போ போய் சரிடா, இதுவே உன் ரிச்சுக்குன்னா ஓடி இருந்திருப்ப, எனக்கு நான் மட்டும். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு பிடிச்சி உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது வந்து போகும்.
இவளா? ஹலோ, எங்க இருக்க? ஏமா என்னாச்சு? ஓ, நான் எங்க இருக்கேன்னு கூட கேட்க கூடாதா? சரி 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 வச்சிரு. என்னாச்சுன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் கட் பண்ணா? ஹலோ, நான் கால் கட் பண்ணிட்டு போனா திருப்பி கூட கூப்பிட மாட்டேல்ல? இப்பதாண்டி கட் பண்ண, கட் பண்ணி 10 செகண்ட் தாண்டி ஆகுது, அதுக்குள்ள எப்படி கூப்பிட முடியும்? பாத்தியா, இப்பதான் என்னாச்சுமான்னு பாசமா கேட்டேன், இப்ப கோவமா டீன்னு சொல்ற. சரிம்மா, சாரிம்மா, என்னாச்சுன்னு சொல்லுமா ப்ளீஸ். என்ன விச்சு, இது கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டியா? கரும எதை மரம் தொலைச்சேன்னு தெரியலையே. சாரிம்மா, என்னாச்சுன்னு சொல்லுமா ப்ளீஸ். ஏன் விச்சு இப்படி இருக்க? சரிம்மா, என்னாச்சுன்னு சொல்லுமா ப்ளீஸ். சரிம்மா, என்னன்னு சொல். சும்மா சும்மா சாச்சான் இருக்க, என்னன்னு சொல்லிட்டோல. ஈவினிங் சாப்பிட போலாம்னு சொல்லியிருந்தல. ஆமா, அதுக்கு என்ன? அது ஞாபகப்படுத்தலாம்னு கால் பண்ண. அதுக்கு கால் பண்ணி சும்மா சும்மா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏன் நீ கால் பண்ணி சொல்ல போற? வேலை இருக்கு, கால் பண்ணவா? ஹலோ யார் இவனுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க? என்னடா கூப்பிட போயிட்டே இருக்கா? எத்தனை குழந்தைகளை பெத்துக்கலாம்? ஒரு 4 செட்டு புள்ள குட்டியை பெத்துக்கணும். இன்னைக்கு நைட்டை விட்டு பேசணும். ஹலோ, ஏங்க உங்களை தாங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஹலோ, உங்களை தான், ஒரே செகண்ட் இல்லைங்க. விச்சு விச்சு விச்சு, ஏய் ஏய் யானா என்ன ஃபாலோ பண்றாங்கடா. ஏய் உண்மையா தான்டா சொல்றேன், வந்து பாருடா ப்ளீஸ்டா, பயமா இருக்குடா, ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் அண்ணா, ஏய் உள்ளே போ. போச்சு, இவன் செம்மையா அடி வாங்க போறான். யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ப்ரோ, இந்த அட்ரஸ் அட்ரஸா? அப்ப சைட் அடிக்க வரலையா ப்ரோ? இதுவா? ஆமா ப்ரோ. ஸ்ட்ரைட்டா போய் நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு இடம் வரும், அப்படி நேரா போங்க, அங்கதான் இருக்கு. லூசாட் இருக்குடா. ஸ்ட்ரைட்டா போய் நேரா போங்க ப்ரோ. சரிடா, ஓகே ப்ரோ. அட ட்ரம். டேய் டேய் எருமை மாடு, காது வலிக்குதுடா. எருமை என்ன பண்ணிட்டு? அவனுங்க உன்னை ஃபாலோ பண்றாங்களா? அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, நான் பார்த்தேன். பால் போட வரவன், பேப்பர் போட வரவன், பார்சல் கொடுக்க வரவன் உன்னை ஃபாலோ பண்றேன்னு வச்சுப்பியா? உன்னையெல்லாம் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மாட்டான், இதுல ரோட்ல ஃபாலோ பண்றாங்கம்மா. ஓடி என்ன ஃபாலோ பண்ணாங்க, நான் பார்த்தேன். சீப்பா போடா பண்ணி. பண்ணியா? ஷோ, யார் இவ? எங்க இருந்தது? ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா? ஹலோ, நான் பார்த்து தான் வந்தேன். உன் கண்ணை எங்க முதுகுல வச்சு ஓட்டுறியா? ஹலோ, யார் நீ? நீ யாருடி? இது என் ஃப்ரெண்டோட வீடு. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். அதை கேட்க நீ யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நீ நாளா வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோ. இது என் ஆளு விச்சுவோட வீடு. பார்த்து பேசு, சரியா? அவ ஆளா? அவன் அழகுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளா? காமெடி பண்ணாத. ஹலோ ஹலோ. என்னடி? சி, சும்மா மினிக்கிட்டு வந்துறாங்க. பார்த்து பேசுடி. என்னடி? என்னடி? நீ தாண்டி கூப்பிட்டே இருக்க. நின்னுடி. என்னதாண்டி போயிட்டே இருக்க? கூப்பிட்டே இருக்க. கேக்குதா உனக்கு? கூப்பிட்டே இருக்கல. என்னடி ஓடிட்டல? மேல கேக்குற? உனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கு தெரியாதா? யார் நீ? ரிச்சு என்னாச்சு? யார் நீ? என்னாச்சமோ? ரிச்சு யார் இவ? ஏண்டி? யாரா இவ? என்னாச்சு? ரிச்சு யார் இவ? யார் இவ? அது இவ. ரிச்சு யார் இவ? யார் நீ? என்ன பிரச்சனை உனக்கு? ரிச்சு யார் நீ? ஓவரா பேசுற? வரியா? சிங்கிள்ஸ் வரியா? என்னது சிங்கிள்ஸா? என்னடி சிங்கிள்ஸ் எல்லாம் போறீங்க? சும்மா ஏன்டி இப்படி பண்ற? மண்டக்கசாயம் அறிவே இருக்கா உனக்கு? பல்ல கட்டுற அவ்வளே ஒரு பஜாரி. என்னடா கூமுட்ட அங்கேயே பார்த்துட்டு இருக்க? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அறிவே இருக்கா? இருக்கல்ல, வெக்கமாவே இல்லையா உனக்கு? விச்சு, உனக்காக தான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடு. எனக்காவா? காலையில கால் பண்ணி நீ எடுக்கவே இல்லையா? உனக்கு
பிடிச்சதுதானே? என்னது இது பருப்பு சாப்பாடா? ரொம்ப டைட்டா சூடு ஆறி போயிருமேன்னு உனக்கு. எங்க போறா? ஐயோ பாவம் வாயில்லா ஜீவன்ல பசிக்கும்ல அத கூட்டிட்டா. என்னடி பண்ணிட்டு மாதிரி நில்லு. உட்காந்து பேசிக்கலாம். உட்காந்து பேசிக்கலாம். தலையிலே அடிச்சா. ஐயோ ரொம்ப ஒன்றும் இல்லை விடு. நாங்க தானே அடிச்சோம், எங்களுக்கு தேய்ச்சி விட தெரியும். நீ மூடிட்டு உட்காரு. வலிக்குது ஏன்டி அடிச்ச? ஏன் அடிச்ச? வலிக்குது நான் தான் அடிச்சேன். எனக்கு தேய்ச்சி விட தெரியும். நீ மூடிட்டு உட்காரு. வலிக்குதாடா? மவனே அங்க என்ன உங்க அப்பா நான் ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கான், என்ன மட்டும் தான் பார்க்கணும். என் ஃப்ரெண்ட். உனக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் ஆளு, உனக்கு என்ன பிரச்சனை? இவன் என் ஃப்ரெண்ட். உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி ஏன் ஆள் மேலே கை வைக்கிற? என் ஃப்ரெண்ட். உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் கை வைக்கிறத வச்சுக்காத. நான் ஒரு நாடி அடிப்பேன். நீ என்ன பேசுறியா? நீயும் உன் ட்ரெஸ் பாக்குறதுக்கு அப்படியே டைட்டானிக் கிளவி மாதிரி. ஓ நீங்க பேசுறீங்க. நான் இப்ப வந்து போறேன். அதான் நீ சொல்ல. ரிச்சு நிப்பாட்டு. ஏமோ உட்காரு பேசிக்கலாம். உட்காரு. அப்பா என்ன அடி? சொல்லு யார் இவ? சொல்லு யார் இவ? சொல்லு யார் இவ? சொல்லு யார் இவ? சொல்லு சொல்ல விடுறி. சொல்லு. இவங்களா? இவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இவளா? நீங்களும் போங்க. டேய் உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன். அவகிட்ட எவ்வளோ நேரம் வேணா பேசிக்கோ. அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் பேசு. புரியுதா? நான் பேசணும், ரொம்ப நேரம் பேசணும், நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நான் பேசுறது உனக்கு புரியலனாலும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் பேசிக்கிட்டே இருக்கணும், பதிலுக்கு நீயும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். நடுவில் எவ்வளாச்சும் பேசினா கூட அதெல்லாம் கேட்காம நீ நான் பேசுறது மட்டும்தான் கேட்கணும். நானும் எவ பேசுறதும் கேட்காம நீ பேசுறது மட்டும்தான் காதல கேட்கணும். நான் பேசிக்கிட்டே இருக்கணும், நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் பேசணும், நீ கேட்கணும். நீ பேசணும், நான் கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஏய் சொல்லுடி. சொல்லுடா. டேய் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன்டா, அப்புறம் கூப்பிட்றேன்டா. ஐயோ விச்சு ஃபோன் கொடு. ஏன் உன் ஃபோன் என்னாச்சு? ஓ ரீசன் சொன்னாதான் ஃபோன் தருவீங்களோ? நெட்வொர்க் கிடைக்கல. ஃபோன் சரி இரு தரேன். இந்தா. சரி ஃபோன் கூட அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்ட ஃபோன் இருக்க கூடாதா? சொல்லு. சரி நீயே வச்சுக்கோ. விச்சு என்னது இது? அது போன வாரம் என்னோட ஃப்ரெண்டு. நீ கூட அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வந்த. உன் ஃபோன் கூட உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சு. அவன் பண்ணியிருப்பான். சரி இந்த வச்சுக்கோ. நல்லா இருக்கு பிளேஸ்ல. ஆரம்பிச்சாவ வழி நடக்கறா. ஐயோ இந்த பைத்தியமா? சும்மா கைய விடு. கை வலிக்குது. கைய விடு ரிச்சு கைய விடு. யாரா இது? விடு கையா.
அறிவில்ல பார்த்து வர மாட்டேன். மெண்டலே என்னடா? ஒன்றும் இல்லை நீ ஆலயம் மண்டை நடு ரோட்டில் தையத்தக்க ஆடிட்டு நம்மளே சொல்லிட்டு இருக்கான். உன்ட்ட அப்புறம் வரேன். யோ மொட்டை, என்ன? நீ அந்த ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் தானே? இல்லை. நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ தான் அந்த வெயிட்டர். அப்போ நான் தான். டேய் யாரா இந்த கோமாளி? கோமாளியா? டேய் இறங்கடா. வரியா? வா பாத்துடலாமா? நீயா நானான்னு பாத்துடலாமா? வா இறங்கு. போடுவான் அங்க போய் பாரு மச்சான். நீ வண்டி ஏறப்பா. ஆமா மச்சான் எனக்கு மண்ட தப்பாங்க. மொக்க காமெடி எல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இறங்கு. சரி வா வா வண்டி ஏற மச்சான். சண்டை போடலாம். வா பாத்துடலாமா? ஏச்சிப்பா டேய் கிளம்புடா. உனக்கு நாளா தேவையில்லடா. என் விச்சுவே போதும் உனக்கு. விச்சு 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 வா. வாடிங்க. ஏய் லூசு வாடா. நீ வா ஃபைட் பண்ணலாம். வா போலாம்டா. டேய் அவன்டா ரெஸ்டாரன்ட்ல பார்த்தவன். வா. நான் வர மாட்டேன். நீ வா. டேய் இருடா. பயந்தா மலிங்களா? இருடா. உன்ன ஐயோ நான் இல்லைங்க. மொரஸ்டே போறேன். ஷோ உன்னை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. வரியா இப்போ? ஏ அம்மு என்ன 2 வாரம் ஆளையே காணோம். சரி உள்ளவா. ஐயோ நான் வரலப்பா. இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். ஆமாம் எங்கே உன் கேர்ள் ஃப்ரெண்டு? அவளா? அவ என் மாமியார் வீட்டில் இருக்கா. ஓ சார் அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? இருக்கட்டும் நானும் பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு. சரி உள்ளவா. சரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா, நான் கிளம்புறேன். டிஃபன் பாக்ஸா? எந்த டிஃபன் பாக்ஸு? எந்த டிஃபன் பாக்ஸா? சரி ஏன் இப்படி கத்துற? இரு ஆமா 2 வாரம் எங்கடி ஆளையே காணோம்? அதுவா, ஒரு இன்டர்வியூக்காக பெங்களூர் வரைக்கும் போயிருந்தேன். செலக்ட் ஆயிட்டேன். உனக்கு ஒரு கும்பிடு, உன் அழகிக்கு ஒரு கும்பிடு. இன்னும் 2 வீக்ஸில் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்போ என்னை விட்டு போறியா? ஆமாம், அதான் உனக்கு ஒரு ஆள் வந்துருச்சுல்ல. இருந்தாலும் உன் அளவுக்கு நீ யாருமோ பார்த்துப்பா. என்னடா உன்னை விட்டு எங்கடா போகிறேன்? லீவ் விட்டா வரப்போகிறேன். நான் அப்படி சொன்னேன்னு பயந்துட்டியா? இல்லைடா, உனக்கு எப்பெல்லாம் கால் பண்ணிட்டு எல்லாம் கால் பண்ணு. சரியா, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இவன் இப்போ கையறி. நான் ஏன்டா கை எடுக்கணும்? நீ என்னோட ஃப்ரெண்டு. சும்மாரி. என்னடா பேசுறீங்க? ஏய் விச்சு, உனக்கு என்னடி இங்க வேலை? ஏய் அத கேக்க நீ யாரு? நான் யாரா? எந்திரி. ஏய் உன்னதான் அன்னைக்கே வெரைட்டி அடிச்சேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறுபடியும் வந்து உட்கார்ந்திருக்க. என்னடி விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க? அப்படி தாண்டி பேசுவேன். உன்னதான் அன்னைக்கே வெரைட்டி அடிச்சேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறுபடியும் வந்துட்டு இருக்க. ஏய் அதெல்லாம் எனக்கு இருக்கு. நீ எல்லாம் அத ஏன் கேக்குற? அப்படி பேசுவேன். அப்படி தாண்டி பேசுவேன். உனக்கு வெக்கம் இல்லடி, வெக்கமே இல்லடி உனக்கு. ஏ ப்ரோ, நான் தான்யா. கொஞ்சமாச்சு வெக்கமா? ஏய் அதெல்லாம் எனக்கு இருக்கு. ப்ரோ போய் தடுங்க ப்ரோ. ப்ரோ அவளுக்கு எல்லாம் தடுக்க முடியாது ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு அவ அடி பத்தி உங்களுக்கு தெரியாது ப்ரோ. தெரியும் ப்ரோ. ஏன் ஃப்ரெண்டும் அப்படிதான் ப்ரோ. நீயும் உன் ட்ரெஸ்ஸும் போடி வெளியே. போடி. ஏய் என்ன எதுக்கு நீ போ சொல்ற? நீ முதல்ல வெளியே போடி. போடி நான் போ. வெளியே போடி. ஏய் வெளியே போ. நிறுத்துங்கடி. ஏய் நிறுத்துங்க. ஐயோ நிறுத்துங்கடி. ஏய் நிறுத்துங்கடி. ரிச்சு ப்ளீஸ். யாண்டி கத்துற? இரு ரிச்சு ப்ளீஸ். ஏய் இரு ரிச்சு. அம்மோ என்ன? யாண்டி கத்துற? இருங்க பேசி எடுத்துக்கலாம். உட்காருங்க ப்ளீஸ். ரிச்சு ப்ளீஸ் ரிச்சு நான் சொல்றத கேளு ரிச்சு ப்ளீஸ் ரிச்சு சும்மா ரிச்சு. ஏன்டி மட்டும் தான் பேசுவியா? அவங்கிட்ட பேச மாட்டியா? கொஞ்சம் கோவமா இருக்கா? சமாதானம் அவங்கிட்ட மட்டும் பேசுற? ப்ளீஸ் இரு ரிச்சு ப்ளீஸ் ரிச்சு சொல்ற கேளு ரிச்சு ப்ளீஸ் ரிச்சு அப்படி பார்க்காத ரிச்சு ப்ளீஸ் ரிச்சு சும்மா ரிச்சு ரிச்சு அவ போயிருவா. ரிச்சு 2 நாள் பெங்களூர் போயிருவா. அவ தொல்லை இல்ல. ரிச்சு பேசவே மாட்டியா? பாத்தியா? பேசு ரிச்சு 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 ரிச்சு
ரிச்சு ரிச்சு ரிச்சு ஹலோ 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 யார் நீங்க? ஹலோ ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஹலோ கேக்குதா இல்லையாடா? ஹலோ ஏன் நைட்ல எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல? மாட்னடா. ஹலோ ஹலோ யார்? ஹலோ நீங்க யார்? எனக்கு தெரியாதுங்க. யாருக்கு தெரியாது? ஹலோ என்னடா இது விளையாட்டு? வேணாம். அப்ப நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சொல்லட்டுமா? வேணாம். ரிச்சு ரிச்சு இல்ல போங்க நீங்க போங்க. ஹலோ 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 நான் விச்சோட ஆள் பேசுறேன். யார் நீ? இனிமே அவன் ஃபோனுக்குலாம் கால் பண்ற வேலை வச்சுக்காத. மவளை குன்ற வேண்டி. இனிமே அவனுக்கு கால் பண்ற வேலை வச்சுக்கிட்ட மவளை செத்தடி கொன்ற வேண்டி உன்ன பண்ணுவியா? ஏய் வாய மூடி போன் வைடி. ரிச்சு ரிச்சு யாருனே தெரியல ரிச்சு யாருனே தெரியல ரிச்சு நம்மள ஏமாத்த பாக்குறாங்க நம்ம காதுல பிரிக்க நினைக்கிறாங்க. யாருனே தெரியாதா? சீ போங்க நீ வாய் முறி குரங்கு. மாமா 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 ப்ளீஸ் மா அவங்க யாருனே தெரியாதுமா ப்ளீஸ் சும்மாரி போடா. இருடி ஒருத்தர் இருடி அவ பண்ணதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? இரு நான் ஓர பேசுறேன் கூட போடுங்கடா. ஏய் என்னடா 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 நீ விச்சு விடுங்கடா. டேய் மொட்டை விடுடா. என்னடா பண்றீங்க? டேய் இருடா. பப்ளு யாரு பப்ளு? டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? வெளிய போங்கடா. ப்ரோ சாரி ப்ரோ. டேய் சாரி ப்ரோ. இவள அடக்கி வைக்கி. சரி உனக்கு தான் விழுகும். சரி ப்ரோ. சாரி ப்ரோ. விச்சு நான் அடிக்க வராங்க விச்சு. அடிச்சிட்டு போறாங்க ரிச்சு. ப்ரோ இருங்க ப்ரோ இருங்க நான் தான் பேசிருக்கேன்ல. அடிச்சிட்டு போறாங்க ரிச்சு. உனக்கு என்ன? விச்சு உனக்காக தான். இதுவரை நான் யாரு கூட போய் சண்டை போட்டதில்லை ரிச்சு. என்னைக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா அன்னையிலேருந்து எனக்கு 7:30 தான். பாரு கண்டவெல்லாம் என்ன அடிக்க வரான். போறவன் வரவன் எல்லாத்துக்கும் கூட சண்டை. எப்போ பார்த்தாலும் சிங்கிள்ஸ் சண்டை. ஆனா உன பொறுமையாவே இருக்க மாட்டியாடி நீ? தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத. பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ப்ரோ இருங்க ப்ரோ. உனக்காக வந்த பாத்தியா? என்ன சொல்லணும்? விச்சு போடா போ. விச்சு அப்படியே போயிரு. எப்படியோ போய் தொலை. இனிமே நீயே கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்டா. ரிச்சு நில்லு. மூட்டு வாடா. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. ஹலோ. ஏய் என்னடி பண்ற? சும்மா தான்டா வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன விச்சுவை பார்க்க வரியா? கம்மனிரு டென்ஷன் பண்ணாத. ஏய் உண்மையை சொல்லு. உனக்கு விச்சுவை பார்க்கணும் போல இல்லை? அதெல்லாம் இருக்கு. நானா தப்பு பண்ண? அவன் தானே தப்பு பண்ணா. அவனா வந்து பேசுகிற வரைக்கும் நான்லாம் பேச மாட்டேன். அவன் மேலே எந்த தப்பு இல்லை. நான் தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்னு தோணுது. இல்லடா நான் ரிச்சுவோட எவ்வளோ தடவை சண்டை போட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ நாள் பேசாம இருந்ததில்ல தெரியுமா? நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாடா. என் மேல செம்ம கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிலடா. ஏன்டா பசங்கள்லாம் இப்படி இருக்கீங்க? ஒரு சாரி சொல்லி பேசினா செத்தா போயிடுவீங்க. சி எப்படி தான் உங்களால் மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுதோ? நீயா வருவ, தப்பு பண்ணுவ, ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ஏழ்ற, நீ பஜாரி மாதிரி சண்டை போடுற, உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, நீ ஒரு சனிய. அப்புறம் என்ன சொன்ன? ஆ என் மூஞ்சிலே முடிச்சிடாதையாம்.
அப்புறம் நான் வந்து உன்னை சமாதானப்படுத்தணுமா? சொல்லுடா சொல்லு. என்னத்த சொல்ல மச்சான், ஏதோ ஐடியா இருந்தா சொல்றா ப்ளீஸ்ரா. மச்சான் கொஞ்சம் இங்க வாயா, கொஞ்சம் அப்படி. ஓகேடா. ஏன்டா? இல்லை வெயில் ரொம்ப மூஞ்சி கிடைக்குதா அதான். டேய் விளையாண்டுருக்க, லைஃப் மேட்டரா. ஏன் மச்சான், ஒருவேளை எவனாவது உள்ளே வந்திருப்பானோ? சேச்சே, அப்பெல்லாம் யார் வரப்போறா? ஒருவேளை வந்திருந்தா வந்திருந்தாவா? மாமா மாமன் தான் பாப்பு. நீ எங்க இங்க? எலி எதுக்கு அம்மனமா ஓடுதுங்கிற? எல்லாம் உன்னை பார்க்கத்தான். சாக்காக்கு உள்ளாரவோ. அவனே ஊடே அமைதியாகுது. ஐயன் இல்லையா? இல்ல. அக்கா வெளியே போயிருக்காங்க மாமா. ஐயனும் இல்லை அக்காலும் இல்லை. இதை விட்டாலும் நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம் இல்லை. அப்புறம் பாப்பு சின்னதில் பார்த்தது உனக்காக உன் நினப்பில் சந்தையில் வாங்கினது. வாங்கிக்க. அட வாங்கிக்க. அட வாங்கிக்க. அட புடிப்புல. அடது என்ன படார்னு கிழக்கு பார்த்துன்னு வாங்கிக்க. அட புடி வேக்கப்படலாம் கொடுத்து தொழு. அதான பார்த்தேன். மாமன் கொடுத்தா வாங்காமையா போயிடுவேன். நான் தான் லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நேரம் இருக்குது, பிடிச்சிக்கலாம். கம்மி இல்லாமையே போயிரு. அடுத்து எங்கே போகிற? வெளியே போகிறேன் மாமா. எதில் போகிற? கேப்ல போகிறேன். இவ்வளோ பெரிய ரோடு இருக்கும் போது எதுக்கு கேப்ல போகணும்? நல்ல நடுவாலையே போகலாமல்ல. டாக்ஸி பிடிச்சி போகிறேன் மாமா. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? டாக்ஸி ஏன் பிடிச்சிட்டு போற? நல்லா உள்ளார உட்கார்ந்துட்டு போ. சாக் சாக். இந்த மாதிரி எல்லாம் காமெடி வண்டி இருந்தா எப்பயோ மாட்டிருக்கு. டேய் 700 டி-ஷர்ட் எலாஸ்டிக் பிஞ்சிரு உறா. முதல்ல சொல்லு. டேய் என்னடா சொல்றேன் உறா. ஆளை சமாதானப்படுத்துறதுக்கு வழி சொல்றோம். டேய் கையற சொல்றேன். கையற உறா உறா. நீ பேசாம நேர்ல போய் சாரி கேட்றேன். கரெக்ட். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. இதுவே நல்ல ஐடியா. இல்லடா நேர்ல போய் சாரி கேட்டா தான் வாழ ஒரு முடிவுக்கு வருவா. கரெக்ட். போறேன். போய் பேசுறேன். ஜஸ் ஐடியா சொன்னல. வா ஒரு டீ வாங்கி கொடு. இந்த வீட்டில் எங்கள் அக்கா பிள்ளையை தவிர எல்லாமே பழசாத்தான் இருக்க மாட்டாக்குது. எங்கள் மாமன் எதுவும் புதுசே வாங்குறது இல்லையாட்டாக்கு. கூத்த வச்சப்பவே வந்திருந்தேன் இந்நேரம் குடும்பமே நடத்திருக்கலாம் மாட்டாக்குது. அதை விட்டுட்டு நாம தான் பேனாத்திட்டு கிடக்குறோம். மாமா மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா மாமா ஏய் லூசு மாமா. யோ மாமா. மாமந்தா பாப்பே பாவாட தாவணியில் சும்மா அம்சமாக ஜொலிக்கிறவோ. இவ்வளோ பரவசமாக எங்கே கிளம்பிட்ட? நான் கோயில் போகிறேன். கோயிலுக்கா? போலாம் வா. நான் தனியாக போகிறேன் மாமா. நான் எதுக்கு இருக்கிறேன்? சேர்ந்து போலவா? நீ வேணாம் மாமா, நான் தனியாக போய்க்கிறேன். தனியாவா? மாமா நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு தனியாக போகிற? எங்கள் அக்கா வெத்து வச்சுக்கிறத கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒன்று அதுவும் தனியாக போகிறதா? போலாவா? நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன் மாமா. நான் தனியாக போய்க்கிறேன். அக்கா பிள்ளைக்கு மாமன் மேல இல்லாத உரிமையா? கொண்டு போய் விடுமாமான்னு உரிமையா கேட்பியா? அதை விட்டுட்டு தனியாக போகிறேன்ட்டு இங்கே இருக்கிற பசங்களை எல்லாம் நம்ப முடியாது. நீ வா மச்சான்.
பப்ஸ் சிப்ஸ் ஏதாவது சேர்ந்து வாங்கி கொடுறான். வாங்கி தரேன்டா போடா. ஓகே. டேய் மச்சான் நிறுத்துறா. என்னடா? டேய் அவ கோயிலுக்கு போறேன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா. கோயிலுக்கா? மச்சான் போடா, கோயிலுக்கு நம்மளும் போவோம். இன்னைக்கு எப்படியோ பேசி ஆகணும். போடா மச்சான். நீ கீழே இறங்க சொல்கிறேன். டேய் மச்சான் நீ கீழே இறங்க மச்சான். ஒரு நிமிஷம் இறங்குடா. இந்த மச்சான் சாவி பிடி. நீ கோயிலுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். டேய் நீ வாடா. மச்சான் பசங்க கதவு தட்டுறாங்க, நீ போயிட்டு வாடா. சொன்னா கேளுடா மச்சான். நீ டேய் மச்சான் நீ போடா. நான் வந்துடுறேன். நீ போடா, நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். மச்சான் என்னை பற்றி நீ கவலைப்படாத, நீ போடா. வந்துடுறேன். ஸ்டார்ட் பண்ண போ மச்சான் போ. போடா இவனே. என்ன கோயில் நீங்கள் நம்மை தவிர ஒருத்தரிங்கானோ மாமன் கூட தனியாக வரோன்னு பிளான் பண்ணிட்டியா? ஏன் பாப்பே? பாப்பே ஓ போயிட்டியா? போ. ஐயனாரே ஆண்டவரே கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்கு இந்த ஆளை என் கூட கூத்து விட்டுருக்க? ஐயனாரே, நான் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க. கடைசி வரைக்கும் என் சோன் பப்படி என் கூடவே வர வச்சிட்டின்னா நான் என்னைக்கும் உனக்கு விசுவாசமானவனாகவே இருப்பேன். இப்படியாவது இந்த மிஸ் என்கிட்ட தட்டி விட்டுரு கடவுளே. நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் இனிமேலும் பண்ணுவேனான்னு தெரியாது. என் வாழ்க்கையில் என் சோன் பப்படி மட்டும் என் கூட இணைச்சி வச்சிட்டின்னா என் வாழ்க்கை ஒளி பிரகாசமாக இருக்கும். ஐயனாரே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படியாவது பார்த்து நமக்கு முடிச்சு கொடுங்க. அம்மணி கும்பிட்டுக்கா. ஆண்டவா ஐயனாரப்பா, எல்லாம் நல்லதே நடக்கணும். உனி எல்லாம் ஐயனார் பார்த்துக்குவாரு. அம்மணி நமக்கு தான் என்று நெஞ்சுக்குள்ளே அம்மு நீதான் சொன்னா புரியுமா? ஆமா யாரு? மாமா, சின்ன வயசுல நான் பர்பி கேட்டு எவ்வளோ ஆசையா வாங்கி தருவேன். எனக்கு இப்போ பர்பி சாப்பிடணும் போல இருக்கு மாமா. மாமா வாங்கி தரேன். கள்ள பருப்பியா இல்ல பருப்பியா? ஏதோ ஒண்ணு மாமா. தேங்காய் பருப்பி ஏதோ ஒண்ணு மாமா. நீ எதுக்குடா இங்க வந்த? வா. ரிச்சு ஐயோ ஆமாம் முடியல, நெஞ்சு வேற கப்புன்னு அடைக்குது. அம்மனி கேட்டானே 1/2 மைல் ஒடியான்ட்டோம். இந்த ஊரில் கடை கனி ஒன்னையும் காணோம். இப்போ அவள் கேட்டான்னா என்னன்னு சொல்கிறது? சரி பருப்பி இல்லை, தேன் மிட்டாய் தான் இருக்குது, போகிறப்ப வாங்கி தரேன்னு சொல்லி எதையாவது சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதா. இதுக்கு மேலே போனால் உசுறு தங்காதா சாமி. இதில் கண்ணாடி போனதான் மிச்சம். ரிச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரிச்சு என்ன பேசணும்? அதெல்லாம் பேச முடியாது. என் ஆளோட வந்திருக்கேன், தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இங்கேருந்து கிளம்பு. என் ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான். ஆளா? அவன் உனக்கு ஆளா? பார்க்க சித்தப்பா மாதிரி இருக்கான். என்ன ரிச்சு பேசிட்டு இருக்க? ஐயோ என்ன இப்படி இழப்பாகுது? முடியலடா சாமி. பேசுறதுக்கு இல்ல. இவன் யார் கூட பேசிட்டு இருக்கா? எல்லாமே மாறிடுச்சு. இவன் அவன்ல மாமா தெரிஞ்சு மாமாவா? வரதுக்குள்ள கிளம்பு. நம்மளை பத்தி என்ன சொல்றா? நாங்க 2 பேரும் ஒண்ணு இரு பாப்போம். அதனால தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத, கிளம்பு. சீ ஏய், நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிற உண்மைதான். அதுக்குன்னு போய் 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கற. என்ன ரிச்சு பேசிட்டு இருக்க? ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என் மாமாவை பத்தி? ஆளை பார்க்க வேணா இந்த பனைமரத்துல பாதி ஹைட்டுக்கு இருக்கலாம், ஆனா அவர் எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? ஒரு நாள் அப்படி சொல்லாம தீ பிடிச்சிக்கிச்சு. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்க மாமா பக்கத்துல இருந்த தண்ணி தொட்டியில கயித்தை கட்டி கையில பிடிச்சி முன்னங்கால முன்னாடி வச்சு ஒரு இழுத்தாரு பாரு. அப்பா, ஒரே கையில 2 மலைய தூக்குவாரு பாரு. சான்ஸே இல்ல. அவரை போய் என்ன பேசிட்டு இருக்க? என்ன தெரியும் உனக்கு என் மாமாவை பத்தி?
எல்லார் ஊர்லேயும் தண்ணி பட்டாதான் நெல் செழிக்கும். ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் மாமன் கால் பட்டாலும் நெல் செழிக்கும்டா. அவரை பார்த்தா காலையே கால் நடுங்கும், மலையே தலை வணங்கும்டா. அவரை போய் அவன் இவன் பேசுகிற நீ. ரிச்சு, அதுக்கு என்ன ரிச்சு பண்ணுறது? அதனால் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணமா? அவனே ஆல்ரெடி நான் அது கல்யாணம் ஆன மாதிரி தாண்டி இருக்கான். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற என்ன ரிச்சு பேசிகிட்டு இருக்க? ரிச்சு, உன் மண்டையில் அடிப்பட்டு நான் மென்டல் ஆயிட்டியா? பின்ன தலை நடுங்கும் கால் நடுங்கும் லூசு மாதிரி சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்க. என்ன ரிச்சு உளறிட்டு இருக்க? நீ எனக்கு செட் ஆக மாட்டே விச்சு. நான் என் மாமன் கூடயே போகிறேன். ரிச்சு, உன் மாமன் முயலை பிடிப்பான் மூக்க உடைப்பான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது ரிச்சு. நான் அப்படி என்ன ரிச்சு தப்புன்ட்டேன்? நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்புன்ட்டேன் சொல்லு. நான் இருக்கிறப்பயோ இவ்வளோ பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்போ நான் இல்லாதப்ப எத்தனை பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் சொல்லுடா. நான் எத்தனாவது உனக்கு? 105 110? 108. பின்ன நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை 108ல் தூக்கிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தாண்டி சேர்க்கணும். அறிவு. நீ எல்லாம் நியூஸில் வர வேண்டிய வேண்டாம். யாருக்கு தெரியும் எத்தனை பேர்த்த அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கியோ. ஐயோ ரிச்சு, மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா ரிச்சு. உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுகிட்ட லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசினதே இல்லை தெரியுமா உனக்கு? ஓ, அப்போ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்டை கிராஸ் பண்ணியிருக்க அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலடி. அப்புறம் என்ன? ரிச்சு, எனக்கு ரிச்சு தான் முக்கியம், அவ்வளோதான் நான் சொல்ல வருது. புரிஞ்சுக்க ரிச்சு. இவ்வளோ நாளாக தெரியலையா உனக்கு நான் ஒரு ரிச்சுன்னு? அவன் கிடக்குறான் மைதா மாவு. நீ வாம, நீ நம்ம போவோம். பேசாமல் போயிரு. நான் என் மாமா கூட வந்திருக்கேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சரியா? எனக்கு அவர் போதும். இங்கே பாரு ரிச்சு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எவனோ கண்ட தருதலை கேட்காமிச்சு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற. அடி தருதலையா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தருதலையோட சுற்றுறதை நிறுத்து. நீ எனக்கு செட் ஆக மாட்டேன். நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படி யார்ட்டையா பேசி நீ பார்த்துருக்கியா சொல்லு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்மகன் பெண்கள்கிட்ட தானே பேச ஆசைப்படுவான். அது உன்னை பார்த்தது நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசினது இல்லை ரிச்சு. சத்தியமாக ரிச்சு, நம்பு ரிச்சு. அதெல்லாம் என்னோட கடந்த காலம் ரிச்சு. இப்போல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை ரிச்சு. ஆமாண்டா ரிச்சு. இனிமே நீ ஒழுங்கா இருப்பியா? இனிமே நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் என் மாமன் கூடயே போயிடுவேன். வேணாம் வேணாம் வேணாம், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. இனிமேல் நான் ஒழுக்கமாக இருப்பேன் சரியா? உன்னை ஹேர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் ரிச்சு. சிரிக்காத. சாரி ரிச்சு. எங்க சிரி 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 சிரிச்சுட்டா 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 சிரிச்சிட்டாலே சிரிச்சிட்டாலே. இப்போ பாரு மூஞ்சி எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சுன்னு. சி போங்க. சி நீங்க போங்க. சி போங்க. சரிங்க, நீங்க வாங்க. ஓஹோ, ஏண்டா எங்கள் அக்கா பொண்ணை பொத்தி பொத்தி தகன்னு தங்கச்சலை மாதிரி வளர்த்து வச்சா, மைதா அம்மாவுக்கு கையங்காலும் வச்ச மாதிரி இருந்துட்டு இடையில வந்து கிளியை கொத்துற மாதிரி கொத்திட்டு போகிறீங்களோ? பார்க்குறேன். காதலா காதல். சரி பாய். மாமா நீ எங்க? ஏன் பாப்பு, உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல? நீ வாட்டுக்கு நீ கோயிலில் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே வழி தெரியாம முட்டி மோதி நான் மட்டும் சாரி மாமா. சாரி சாரி. காதல் கேக்குதா? காதல் உன்னை தள்ளிட்டு கோயிலுக்கு போலான்னு நினைச்சா என் வண்டியை தள்ளிட்டு வர வச்சிட்டீங்களே நீ. பார்த்துக்கிறேன் உங்க காதலை இனி நான் முறிக்கிறேன். அக்கா உள்ள மேல இந்த மாமனுக்கு இல்லாத உரிமையான காட்டுறேன். யோ வெள்ளச்சாமி, அந்த மாடை இழுத்துக்கட்டு உன்னை மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது பாரு. ஆடி பாடி ஜங்கர் கவுல்லே கட்டி நாளாக ஒரு கவல்லே. மாம்சு மாமா. டேய் மாப்பிள. மாமா. டேய் கேக்குதாடா செவிட்டு பையில? பாசமா மாமாவை கூப்பிட்டா செவிட்டு பையிலங்கிற நீயே. சொல்ல மாமா, எங்க இருக்கிற? நான் இப்போதான்
அப்போ தான் விளையாட்டுங்கறையா வாங்கிட்டு வர சொல்லிச்சு. நல்லா பார்த்து வாங்கிட்டு இப்போ தான் கொடுத்துட்டு வரேன் நான். சரி சரி, பார்த்து நல்லதாக வாங்கி கொடுத்துட்டு 4 சட்டை பேண்ட் எடுத்து போட்டு சீக்கிரம் ஊருக்கு கிளம்பிப்பா. இங்கே ஒரு வெள்ளாட்டை உரிக்கணும். நீ தான் நல்லா விளையாடுனா நல்லா பார்த்து உரிப்பி இல்லை? அட மாப்பிள்ள, அது நம்ம ஊர் கிராமத்தாடாக இருந்தால் பரவாயில்ல, இது சிட்டியாடு, கொஞ்சம் கவனமாக தான் உரிக்கணும். இப்போ தான் சிட்டியாடுக்கு தீவன் போட்டு வரேன். அதுக்குள்ள எப்படி அங்கே வச்சு? அட கூறுகட்டவனே, சித்தியாடு இல்லை சிட்டியாடு. நீ வா, நான் சொல்கிறேன். அட கிளம்பி ஊருக்கு வந்து யாரு காட்டுக்கு தண்ணி பாத்துறது, மாடு தீவனம் போடுறது? ஆமாம் ஆமாம், நீ ஏக்கர் கணக்கில் எல்லாத்தையும் பாய்ச்சி கிழிச்சிட்டாலுமே நீ கிளம்பி வாடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் ஊரில் இருக்கிறதாச்சு, அப்புறம் இங்கே வந்து கிழிக்கவா போகிற நீ? அட இளவெடுத்தவனே, உனக்கு எல்லாத்தையுமே போன்லேயே அழுகணுமா? நேரில் தான் வந்து கேளே என்னன்னு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ வாடான்னா வாயேண்டா. கறி குழம்பு ஆக்கி வை, சட்டு புட்டுன்னு நைட்டே கிளம்பி வரேன் நான். சரி சீக்கிரம் வா, வெய்ய. நாய்க்கு வேலை சொன்னால் நாய் அது வாளுக்கிட்ட சொல்லிச்சான், வச்சு தொலை. மாப்பிள்ள வந்துட்டியா? யோ மாமா, எங்கே இருக்க நீ? வழி தெரியாம நின்றுக்கிறேன் நான். 3வது தெருடா, 3வது தெருக்கு வந்துட்டியா இல்லையா? 1 2 3 3வது தெருவில் தான் இருக்கேன் நான். நானும் 3வது தெருவில் தான் நிற்கிறேன். அடே உடனே கண்ணு வச்சவனே, திரும்பி பாடுறாங்க. மாமா மாமா மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீ நான் நல்லா இருக்கேன். ஊரில் ஆத்தாலாம் சௌக்கியம் இல்லை? அதுக்கு என்ன, நல்லா ஜாம்னு ஆத்தாலாம் நல்லா தான் இருக்குது. அம்மனியே சின்ன வயசில் பார்த்தது, நல்லா நடு வளர்ந்துருக்கும்ல. அதெல்லாம் சும்மா ஜம்முன்னு நல்லா இருக்கிற. அது சரி. அப்புறம் குப்சாமி ஃபோன் பண்ணா, பயிரெலாம் வாங்கி வச்சுருக்கானம்மா, ஊன சொல்லிடலாமா? கல்யாணம் முடிட்டா மாப்பிள்ள, குடும்பத்தோட போய் ஊனிடுவோம். சரி மாமா, சரி வா. சரி வா மாமா. என்ன கல்யாணம் சொன்ன ஒரு பந்தலையும் காணும், ஒரு வாழைத்தரையும் காணும், ஒன்றையும் காணும். பேசாம குப்சாமி ஏதாச்சும் குத்தகை எடுத்துருப்பேன். பேச்சை கட்டு சும்மா லூஸ் மாதிரி. நீ ஏண்டா மாப்பிள்ள வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற? ஏன் மாமா, என்னாச்சு? என் சின்ன மனசுல தேன் கூடு மாதிரி ஒரு கூட்டை கட்டி அதுல தேனு மாதிரி அம்மனி உட்கார வைக்கணும்னு நினைச்ச மாப்பிள்ள. ஆனா அந்த தேனை நக்கிட்டு போறதுக்குன்னே ஒரு நாய் சுத்துது மாப்பிள்ள. அந்த நாயை எப்படியாவது அடிக்கணும்னு தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். என்ன மாமா சொல்ற? சொல்றேன், எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். வா, ஒரு கட்டிங் போட்டு பேசுவோம். மாப்பிள்ள, அம்மனிக்கு என்னமோ நம்ம மேல காதல் இருக்கிறது உண்மைதான். அவளும் நம்மள ஆசாசியா கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனா கட்டுனா மாமனை தான் கட்டுவேன்னு சொன்னான். இடையில இந்த மைதா குஞ்சு தான் என்னமோ பண்ணிட்டா மாப்பிள்ள. அவனை நினைக்க தான் எனக்கு ஒரே ஆத்திரமா வருது மாப்பிள்ள. அவனை ஏதாவது ஒண்ணு பண்ண. அந்த மைதா குஞ்சை கொடு. அந்த மைதா குஞ்சை எப்படி தூக்குறதுன்னு யோசனை பண்ணு. சரிதான் மாப்பிள்ள. இங்கே வாரியா? யோ இங்கே வாரு. அதெல்லாம் யோசிக்காத, இதை குடி. ஏண்டா யோசிக்காதீங்கிற இவனோட. இப்போ என்ன உனக்கு? அந்த மைதா கொஞ்சம் தானே உனக்கு பிரச்சனை. விடு, கூட்ட கொடுத்துடலாம். மாப்பிள்ள, அம்மனி ஏதோ இப்போ தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறா. நீ பாட்டுக்கு காட்டை கொளுத்துறேன் கூட்ட கொளுத்துறேன்னு அம்மனிக்கு நமக்கு நடுவில் பந்தத்தை பற்ற வச்சுட்டு போயிடாத மாப்பிள்ள. சொல்கிறேன், ஊர்ல இருந்து நான் அக்கா வீட்டுக்கு வந்தேன்ல, அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதிர்ஷ்டத்தையே பார்த்தேன். அப்பத்தான் அவன் வந்தான். அவன் இருக்கானே, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள என் மனசே உடஞ்சு போச்சு. அம்மனி கட்டுனா மாமனத்தான் கட்டுவேன்னு அவ சொல்றா. இவன் தான் குறுக்க என்னத்தையோ கெடுத்துட்டான். இந்த மைதா குஞ்ச பார்த்தா தான் மாப்பிள்ள எனக்கு மறுபடியும் அந்த மைதா குஞ்சை உடு. அந்த மைதா குஞ்சை எப்படி தூக்குறதுன்னு யோசனை பண்ணு. அவனுக்கு
தூக்கி போட்டு உதைக்க. யோ சொல்றது செய்யா. டா குடி. யாருக்கு நாட்டு பண்ணிட்டு. யோ சுமாரியா கைய பிடிக்காத. இவன் எங்க இங்க வந்த? நீ எங்க யாரு எவடாது மாமா? ஹலோ, எங்க இருக்கு விச்சு? வீட்டில் தான் ரிச்சு இருக்கேன். சரி, இன்னும் ஒரு 1 hourல மீட் பண்ணலாம். என்ன ரிச்சு சடனா? சொல்றேன். எங்க மீட் பண்ண போறோம்? சொல்றேன். என்ன பேச போறோம்? சொல்றேன். என்ன விஷயம்? மூடிட் போன வேடா. சொல்றேன்னு சொல்றேன். சரி சரி கத்தாத. சரி எங்கனா சொல்லு. லொகேஷன் சென்ட் பண்றேன், அங்க வந்துரு. ஓகே சரி பாய். என்ன புதுசா கரெக்ட் டைம்க்குலாம் வந்திருக்க? நீ தான் லேட்டாக வந்தால் எகிரி எகிரி அடிக்கிறியே, அதான் கரெக்ட் டைமுக்கு வந்தேன். இனிமே உன்னை அடிச்சு அடிச்சே கரெக்ட் பண்ணிடுறேன். நானும் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் போங்க. கியூட் கப்பிள்ஸ். சார் யுவர் ஆர்டர் சார். ரிச்சு நீயே ஆர்டர் பண்ண? என்ன உங்க கடையில உனக்கு பீஸா ஓகே தானே? பாபிக்கு பீஸா? ஒரு பாபிக்கு பீஸா போடுங்கண்ணா. ஓகே சார். சார் யாரா நீ? வெயிட்டர் சார். நான் சாப்பிட்டு முடிக்க லேட் ஆகு, ஓரமாக போய் வெயிட் பண்ணுப்போம். ஆர்டர் சார். சப்ளையரா நீயே? ஆமாம் சார். அதுகளுக்கு தெரியுதா? அவங்க க்யூட்டான கப்பிள் சார். அதுக்கு என்ன திங்குதோ அதையே கொண்டாப்போ. ஓகே சார். சேம் கஸ்டமைசேஷனா சார்? ஒரே கஸ்டமர் தான், ஆனால் பில்லு மட்டும் வேறு வேறு. கொண்டாப்போ. இங்கே போனல எடுத்துக்கோ எடுத்துக்கோ ரிச்சு. சரி, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ என்னன்னு தெரியல. இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு ரிச்சு, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஈவினிங் மறக்காம கிஃப்டோட வந்துரு. கிஃப்ட்டு அவ்வளோதானே? வாங்கி வச்சிட்டேன், அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ ஸ்வீட். பீட்சா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? போகலாமா? கிளம்பலாம். கிஃப்ட்டு போங்க, நீங்களும் போங்க. இருங்கடா டே. சார் என்னாச்சு சார்? மலை குரங்கு என்ன இலவடா இது? சார் பீஸா சார். வச்சுட்டு போ. ஐயோ என்னாச்சு? பர்சம் மறந்து வச்சுட்டேன். எடுத்துட்டு வா விச்சு. நானே ஏதாவது பண்ணி அம்மி கவுத்துலான்னு பார்க்குறேன், மக்கள் ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே வந்துடுறாயா. என்னமா கரெக்ட் பண்ணுறான் இந்த கட்டத்துறையவே. வாங்க சார் என்னாச்சு என்ன சார்? எவ்வளோ பீஸா சார். பீஸாவா? ஏண்டா காய்கறி எதுவும் வேகாம கொழ கொழன்னு எங்கள் அப்பத்தான் மூக்கு செடி மாதிரி இருக்குது.
இந்த கருமத்தை எல்லாம் திங்கிறீங்களா? நாட்டுப்புறமே. இதுதான் பீஸாவா? ஏண்டா இதெல்லாம் சாப்பிட்டா வாந்தி வயிற்றுல. ஐயோ இவன் எங்க வர்றாங்க? சார் பில் சார். சார் சார் பில் சார். சார் திஸ் சைடு கிளியர், திஸ் சைடு ஆல் கிளியர். ஆரம்பிப்போம். ஹலோ மச்சான், இன்னைக்கு ரிச்சுக்கு பர்த்டேடா. சார் பில் சார். ஹே சூப்பரா. அப்புறம் இன்னைக்கு என்ன பிளானு? டே அதை விட்றா, ஈவினிங் கிஃப்டோட வர சொன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பரா சூப்பர் மச்சா, கலக்கறி. டே கிஃப்டே வாங்க. டே கிஃப்டே வாங்கலடா. ஐயய்யா மச்சான், இத பொண்ணுங்களுக்கு நல்ல கிஃப்ட் வாங்குவேல, ஈவினிங்குள்ள ஒரு நல்ல கிஃப்டா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறா. நான் கூட ஜிபே பண்ணிடுறேன்டா. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. டேய் இருடா, நானா வைக்கிறேன். என்னத்தை வாங்கலாம்? செம்ம டேஸ்ட் ஆகுது. கோயம்புத்தூர் நல்லா சிலு சிலுன்னு இருக்குனானுங்க, வந்து பார்த்து ஐசனு இப்படி உருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குதப்பா. நல்ல வேலை, வெயில் மண்டை புழக்கிறதுக்குள்ள ஊரை சுற்றி பார்த்தாச்சு. மாமா நீ எங்க இங்க? காத்தாலேருந்து நீ எங்கடா போன? சுற்றி பார்க்க. சுற்றி பார்க்க போனையா? ஆமாம்மா, கோயம்புத்தூர் நல்லா சிலு சிலுன்னு இருந்துச்சு, அதான் சுற்றி பார்க்கலான்னு. ஏண்டா உன்னை கையில் இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி ஊர்ல இருந்து நான் எதுக்கு வர சொன்னேன்? எப்படியாவது மாப்பிள்ள அம்மனியோட நம்மளை சேர்த்து வச்சிருவான்னு பார்த்தா நீ சிங்காரி பொண்ணு சிலுக்கு என்ன பார்த்துங்கிற மாதிரி உனக்கு சிலுக்கு சிலுக்கு கோயம்புத்தூர் கேட்குதா? அதெல்லாம் விடுமாம்மா. ஏமாம்மா என்னாச்சு? உன்னை என்னத்துக்குடா வர சொன்னேன்? எதுக்கு வர சொன்னேன்? அங்கே ஒரு நாய் என் வாழ்க்கையை கூறு போட்டுக்கிறான், இந்த நாய் இங்கே நின்று ஐஸ் அப்பிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்சு வச்சு போ. சரி 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 மாமா, என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு அம்மனி அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மறக்காம கிஃப்டோட வந்துரு அப்படிங்கறா. அப்படியா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாது? தெரியல மாமா. எனக்கும் தெரியாதுடா. உனக்கும் தெரியல? நிஜமா தெரியாதுடா. மாமா ஒருவேளை அம்மனிக்கு பிறந்த நாளோ? அவ ஐப்பசி இரவு. அப்படியா? ஒருவேளை உனக்கு? நான் ஆவணி 6. எனக்கு இல்லை அப்பத்தா பிறந்த நாளா அக்காக்கு? ஓகேடா மாப்பிள்ள, அம்மனியை கரெக்ட் பண்ணது இல்லாம எங்க அக்காளையும் கரெக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம். மாப்பிள்ள பாத்துக்கலாம், மாப்பிள்ள பாத்துக்கலாம். அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச வெள்ளாட்ட இன்னைக்கு உரிச்சு உன் மாமா எப்படி உப்பு கண்டம் போட்டு தடவுறாங்கிறத நீ பாக்குற. போலாம் வா. மாமா அந்த சிங்காரி பொண்ணு சிலுக்கு நம்பர் இருக்கா? என்ன கேட்ட? சிங்காரி நம்பர் இருந்தாலும் ஓகே. மாப்பிள்ள அடே வாடாங்க. டேய் யாழ் வீடு இங்கே தான்டா. அவன் மாமன் தான் எனக்குள்ளே எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். இரு அவளை கூப்பிட்றேன். அவளை இங்கே வர சொல்கிறேன். இல்லை நான் தான் அங்கே போகிறேன். யோ மாமா, காரப்பூர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்திருக்கேன். டேய் அறிவு கெட்டவனே, அங்கே பாடுறா 2 பேர் நிற்கிறானுங்களா. அம்மனி விஷயத்தில் அவனுக்கு ஏதோ திட்டம் போட்டுக்கிறானுங்க. கிஃப்ட் கொடுக்குறேன் லிஃப்ட் கொடுக்குறேன்னு. கிஃப்ட் மட்டும் அக்கா கைக்கு போச்சு, அம்மனி என்ன விட்டு போச்சு. அச்சோ, அதுக்காகத்தான் உன்னை வர சொல்லியிருக்கேன் நான். இன்னையிலிருந்து நீ ஒரு ஸ்பை. அது யார் மாமா? உளவாளி. எங்க போற? இருடா பயப்படாத. இது என்ன மாமா? அவனுக்கு என்ன பிளான் பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு தான் இது. இதை புடி.
இதை வச்சு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கிட்டக்க தெரியும். கிட்டக்க இருக்கிறது உனைய கொண்டுட்டா இன்னும். சரி சரி. அவனுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கிறத ஒரு ஓரமாக நின்று பாரு. கிஃப்ட்டு மட்டும் அக்கா கைக்கு போயிடக்கூடாது மாப்பிள்ள. அப்புறம் அம்மனி எனக்கு இல்லை. ஏன்னா ஒன்றுமே தெரியல. முன்னாடி போய் பாடுறா தெரியும். ஹலோ, இங்கே ஒன்றுமே தெரியல. போய் பாடுறா. இந்த மாமங்கார ஈமங்கார வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏய் யார் நீ? இங்கே டீ கடைக்கு எப்படி போகணும்? டீ கடையா? நேராக போயிட்டு ரைட் எடு. சரி. ஐயோ நேராக லூசு பையனாக இருப்பாங்க இல்லைங்க. ஆமாம், எங்கே போனா? ஏங்க ஐயோ நின்று போலையா நீ? என்ற மாமா பார்த்தீங்களா? யாருன்ற மாமா? என்ற மாமா தெரியாது உங்களுக்கு? ஒன்ற மாமா யாருன்னு எனக்கு அப்படியே என்னங்க ஏத்தலமா பேசுறீங்க? யோ நீ தான் ஏத்தலம் பேசுற. யார் நீ ஃபர்ஸ்ட்? யாரா இருந்தா உங்களுக்கு என்னங்க? யார் தெரியும்? யோ உன் மாமா யார்? உன் மாமா பேரு சொல்ற. என்ன பேச மறுபடியும் பேசிட்டு இருக்க நீ? கூப்பிடுற யாரா இருந்தாலும் செருப்பிஞ்சு பேர் உனக்கு. எனது ஏ மச்சான் டேய் உன்ன இல்லையா? சும்மா இல்லையா நீ வேற? ஏய் மச்சான் இங்க வாடா. மைதா எவனோ கடிக்க வரானே டேய். இங்க பாரு டேய். இவனை வேற ஆளக்கானோம். எங்கே போனான்னு தெரியலையே. அவனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியல. பார்க்க போன இவனை வேற ஆளக்கானோம். கிஃப்ட் மட்டும் அக்கா வீட்டுக்கு போயிருச்சு. மாமா மாப்பிள்ள எங்கடா போன இவ்வளோ நேரம்? அவனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்க? அதை விடுமா, நான் உனக்கு ஒன்று தருவேன். அதை பார்த்துட்டு நீ எனக்கு என்ன தருவேன்? மாப்பிள்ள உன் காரப்பறி தூக்கி போலாம் சைடு. காரப்பொரி விடுமாமா. பண்ணுவானுங்க. சிங்காரி நம்பர் தருவியா? மாப்பிள்ள அவனுக்கு பிளான் என்னன்னு தெரியாம கிஃப்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம நான் மண்டை சூட்டில் இருக்கேன். ஒழுக்கமா உதைக்கிறதுக்குள்ள ஓடி போய். ஐயோ மாமா கிறுக்கு பையில ஆனா எங்கிருந்து கிளம்புற? என்ன மாமா நீ இதுக்கு தான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். கிறுக்கா போடா. டடன் 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 டடன். மாப்பிள்ள ஏன் சிங்கமே, நான் உன்னைய வெண்ணேன்னு நினைச்சேன். ஆனா நீ நெய்யா இருந்திருக்கிறியடா. எப்படிடா? நீ குளிக்க போறப்ப பெட்ரூம்குள்ள போய் கிஃப்ட் தூக்கிட்டு வந்த மாமா. சிங்காரி நம்பர். சிங்காரி நம்பர் என்ன மாப்பிள்ள? அவ மக சிலுக்கு நம்பரையும் சேர்த்து எடுத்துக்க. எப்படி உங்க காதலி நீ சேருதுன்னு நான் பாக்குறேன்டா. இனி அம்மனி எனக்கு தான் மாப்பிள்ள. அப்படியே பேசிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அடுத்த பிளான் என்ன மாப்பிள்ள? இந்த கிஃப்டை இங்கேயே எரிச்சு விட்டுறலாம் என்னங்கிற? புதைச்சிடலாமா மாப்பிள்ள? இதை தூக்கிட்டு திரியிறது கஷ்டம். எரிச்சு விட்டுறலாங்கிறேன். புதைச்சிடலாமாம்மா? மாப்பிள்ள நான் சொல்றத கேளுடா. உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? இதோட சேர்த்து அவன் காதலையும் ஒட்டு மொத்தமா புதைச்சிரு. நீ சொல்றது கரெக்ட் தான் மாப்பிள்ள. நைட்டோட நைட்டு அவன் காதலையும் சேர்த்தி புதைச்சு விட்டான். மாப்பிள்ள நீ இருக்கிற வரைக்கும் என்னை ஒருத்தனை அழைச்சிக்க முடியாது. நான் இருக்கல, நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். அதான் மச்சான் பார்த்து இருடா. நல்லா புடிச்சுக்கோடா. ஏய் மச்சான் வேற கிரகத்துல மோதி போகுதுடா. பேசிட்டு பார்த்து இருப்பு. ஓகே மச்சான் நல்லா புடிச்சுக்கோடா. ஓகே மச்சான். ரிச்சு வா. ஹாய் கம் ஆன். வாடா இங்க. யாரு ஜோ? இங்க பாரு விச்சு, நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எங்க மாமா புதைக்க பார்த்துட்டாரு. நல்ல வேலை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. வேணா விச்சு, அவர் அடிச்சா நீ தாங்க மாட்ட. நல்ல வேலை கிஃப்ட்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்.
எங்க அம்மாக்கு இந்த gift கிடைக்காமலே போயிருக்கு. அம்மாவா? ஆமா விச்சு, எங்க அம்மா பர்த்டேக்கு நீ கொடுக்குற gift தான் பெஸ்ட் gift-ஆ இருக்க போகுது. ஆமா ஆமா. நல்ல வேளை மாமாட்ட இருந்து காப்பாத்திட்டேன். என்னடா அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? என்னாச்சு விச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை விச்சு. என்ன இருக்கு இதுக்குள்ள? வாங்கிட்டு வந்துருக்கேன், மூச்சே சரியில்லையடா. சொல்றோம். அப்ப கிஃப்ட் நீ வாங்கல. என்ன விச்சு அறிவிக்க விச்சு, உனக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விச்சு பண்ணிட்டு இருக்க. இந்த தண்ட சோறு கூட சேராதன்னா மறுபடியும் இதேதான் பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றதுன்னா, எவ்வளவு வாட்டி சொல்றது? சொல்லு. மைதா மாவுல பண்ண மைனர் குஞ்சுன்னு மூச்சுக்கு 300 வாட்டி நிரூபிச்சுட்டே இருக்க விச்சு. நீ உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னா நல்ல வேலை எங்க அம்மா இந்த கிஃப்ட பாக்கல. பாத்திருந்தா என்னது கிஃப்ட் பார்க்கலையா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிருக்கியா? ஓகே. டேய் சாபுத்திர விளையாட நேரம் மாட்டாது. டேய் அது இல்லடா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க மாமா தப்பானவர் கிடையாது. இப்படி ஏதாவது குளறுபடி பண்ணுவோன்னு தெரிஞ்சுதா மச்சான் இதை ரெடி பண்ணிட்டான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக உங்க மாமா அந்த கிஃப்ட்டை மாற்றி வச்சு அப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் அந்த பழியை தான் மேலே ஏற்றிக்கிட்டாரு. பால் மனசு கொண்ட அந்த கட்டதோர அப்பேற்பட்ட மாமா இப்படி தப்பா பேசிட்டியேம்மா. சிரிக்காத மச்சான், கண்டுபிடிச்சிட போறாடா. மச்சான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. மாமா பண்றா கேடா. மாமா பார்க்கலாமா விச்சு? ஆமா வாமா போலாம். ஓகே மச்சான். சிங்காரி போன பின்னாலே வாரே. மாமா என்ன தனியா உட்காந்துருக்க? தனியா ரொமான்ஸா? சரி வா டீயை குடிச்சிட்டு வருவோம். ராத்திரி என்ன சமாச்சாரம் நடந்ததுன்னு தெரியுமா? ராத்திரி சமாச்சாரமா? ஐயோ அவ்வளோ அவசரமா? என்ன சொல்லுப்பா. அந்த கிஃப்டை நான் எரிச்சிடலான்னு சொன்னேன். ஆமா நீ தான் எரிச்சிடலான்னு சொன்ன, நான் தான் புதைச்சிடலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த மாதிரிலாம் சமாச்சாரம்லாம் நைட் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியாம இடையில வந்து குட்டையை குழப்பிட்டேன். இருமா கோபம் தான் அடிக்கிறேன், சந்தோஷமா தான் அடிக்கிறேன். என்ன நடந்ததுன்னு தெரியுமாடா ஃபர்ஸ்ட் உனக்கு? நான் எரிச்சிடலான்னு சொன்னேன். நீ தான் புதைன்னு சொல்லி அந்த கிஃப்டை புதைக்க போகும்போது அம்மனி வந்து அதை பார்த்து என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? கேட்டா ஏன் மாமா எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய நீயே எங்களை பிரிக்க பாக்குறியேன்னு கேட்டா. நீ எல்லாம் ஒரு தாய் மாமனான்னு கேட்டுட்டா. ஊர்ல இருந்து அவளுக்கு மாமா வேலை பாக்குறதுக்கு தான் நான் வந்தனா. அவன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நாளை பிள்ளை அவகிட்ட என்னால முழிக்க முடியுமா? இனி எப்பறா அவன் மூஞ்சில முழிப்பேன் நானு? அச்சோ என்ன மாமா, சரி விடுமாமா. சரி இன்னொரு பிளான், வேற பிளான் போட்டுக்கலாம் மாமா. தூக்கிடுவோம். வேற பிளானா? என்னுடைய அடுத்த பிளானே உன்ன போடுறதா. எந்திரிச்சு போ நான். பிளான் பண்ணலாமா மாமா? பிளான் இது வரைக்கும் பண்ண பிளான் எல்லாம் பத்தாதா? இவனுக்கு பிளான் பண்ண நேரம் என் மச்சான் நைட் ஷோ சினிமாக்கு பிளான் பண்ணியிருந்தானா நல்லா இருந்திருக்கு. மாமா 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 யோ என்னையா நீ முக்கியமான வேலை வந்திருக்கேன். ராவா வேறு குடிச்சு படுத்திருக்கேன். யோ மாமா யோ எந்திரியா, யோ மாமா மாமா. ஐயோ ஐயோ மாமா அம்மா இங்கே
ஐயோ மாமா போயிட்டியே. ஐயோ மாமா போயிட்டியே. எங்க அக்கா உன்னை தகதகன்னு வளர்ச்சே மாமா. நாளைக்கு போகன்னு போக போறிய நீயே. ஐயோ மாமா போயிட்டியே. நீ போனதுக்கு அப்புறம் வந்து சங்கிலி வண்டி யார் மாமா பாத்துக்கிறது? நீ போட்டிருக்க கூலி கிளாஸ் இனிமே நான் போட்டுக்கிறேன் மாமா. அப்போடு போயிட்டியே. அது ராவா குடிச்சிட்டு போயிருக்கியே. என்னைக்கு ஒன்று கூப்பிடாம குடிக்க மாட்டியே மாமா. இன்னைக்கு விட்டு போட்டு குடிச்சிட்டியே மாமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு சரளாக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பிறத்தை வைப்பேன். அதுவும் கட்டாப்பட்டி கொட்டாப்பட்டி கட்டதோறுன்னு உன் பேரத்தான் வைப்பேன் மாமா. ஐயோ மாமா, அந்த குழந்தைய இடுப்புல வச்சு இந்த கண்ணாடி அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்ப்பேன் மாமா. ஐயோ இந்த தங்கச்சங்கிலி என்ன பண்ணுவேன் மாமா. அடி மாமா அடி மாமா அடி மாமா. அவளை வாசம் உனக்கு. ஐயோ நீனே சாகல. நீ இருக்கிறது ஒரே மாமே, அவனையும் அடைச்சு உலையில போட்டுட்டு உனக்கு சரளா கூட ஊர்வலம். ஐயோ ஊர்வலம் போறியா நீ? உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன்? நீ இங்க வந்து எனக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? நீ ஊருக்கு கிளம்பு. இருக்க வேணாம். ஊர்ல வந்து உன்னை பாக்குறேன். நீ கிளம்பு. உன்னை அவனையும் சேர்த்து வைக்காம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். நீ என் காதலுக்கு புளிச்சுனதெல்லாம் போதும். என் முன்னாலேயே நிக்காத. ஐயோ மாமா, எதுக்கு எல்லாம் கும்பலா வந்துக்குதுங்க? இங்க நடக்குதுங்க. ஏன் எல்லாரும் இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? மாமா மாமா இதுதான் விச்சு மாமா. நம்ம வீட்டு மாம்பழ மாமா. அந்த தேன் எனக்கு வந்தா இவதான் சிவா மாமா. ஆமா மாமா, உன் நல்ல மனசு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு மாமா. தெரிஞ்சிருந்தா மட்டும் மாமா, அம்மா இவ வாங்கி கொடுத்த கிஃப்ட பார்க்க கூடாதுன்னு எல்லா பழியும் உண்மையிலே ஏத்துக்கிட்டே மாமா. நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. மாமா நீ ரொம்ப நல்லவ மாமா. நீ வேணா என்ன 2 அடி அடிச்சுக்கோ மாமா. மாமா நீதான் மாமா எனக்கு எல்லாமே. நீதான் மாமா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி மாமா. என்ன 2 அடி அடிச்சுக்கோ மாமா. நீதான் மாமா எனக்கு எல்லாமே. நீதான் மாமா எனக்கு. நான் என்னம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். சப்பாத்தி சுடுறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் மைதா மாவுல சுட்டா என்ன, கோதுமை மாவுல சுட்டா அழகா சொல்றாரு பாரு மச்சான். மனசுதான கடவுள் கடவுள். இதெல்லாம் பஞ்சா. யோ அந்த குண்டை ஓவரா நடிக்கிறாயா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் போவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல மாமா. இல்லம்மா 2 மைல் தான் போனேன். இதை புடிங்க, முதல்ல கிளம்புங்க. இனிமேலாவது மாமாக்கு வேண்டியாச்சும் நம்ம சண்டை போடாம இருக்கணும் விச்சு. சந்தோஷமா இருக்கணும் விச்சு. ஒன்னா சண்டை போடாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரியா? பாய்டா மாமா. பாய் மாமா. போயிட்டீங்களா மாமா? ஏய் போயிரு. ஆட்டத்தை கலைச்சு நான் விளையாடலான்னு பார்த்தா என் கையாலேயே சேர்த்து வைக்க வேண்டியதா போயிருச்சு. இறைவா, உனக்குல அமுக்கினி மாதிரி இருந்துக்கிட்டு அம்மினியை தூக்கிட்டு ஓடிட்டான் பரப்பமா. என்னவா அவ கூட என்ன சேர்த்து வைப்பேன்னு உனக்கு கூப்பிட்டா அவன் கூட அவளை சேர்த்து வைக்கிற மாதிரி பக்கத்துல நீங்க.
சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு அழுக்கு அழுக்கே அதுக்கா பார்க்குற அசிங்கம் அசிங்கத்தை அசிங்கமாக பார்க்குற நாத்தத்தையா நாத்தமாக பார்க்குற பகல்னு ஒன்று இருந்தால் நைட்டுன்னு ஒன்று இருக்கும் நைட்டுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கும் விச்சுன்னு இருந்தால் ரிச்சுன்னு இருக்கும் ஐயோ பாபா எல்லாம் என்ன பண்ணுறோம் ஊரில் இருந்து அம்மனி கல்யாணம் பண்ணலான்னு ஆசாசியாக வந்தேன் கடைசியில் பார்த்தா நம்மளோட கையாலேயே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக போச்சு எல்லாம் நம்மளை முடிச்சு விட்டீங்க வாங்க இருங்க பாய்